الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا. وقال النبي صلى الله عليه وسلم: اتق المحارم تكن أعبد الناس. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எண்ணில் அடங்காத பல கோடான கோடி நியாமத்துகளை வழங்கி இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வே ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார், வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் வழங்கிய அருள் பாக்கியங்களை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருமே ஒவ்வொரு நொடியிலுமே கோடான கோடி நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம் மீது அருள் பாக்கியங்களை பொழிந்திருக்கிறார். சஹாபாக்களும் ஆரம்பத்தில் சிரமத்தில் இருந்தார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்பு மிகப்பெரிய கஷ்டங்களில், மிகப்பெரிய நெருக்கடிகளில் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இஸ்லாம் மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்ததோ, உலக ரீதியான கண்ணியமும் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் சங்கைக்குரியவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக ஆனார்கள். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலடியிலே வந்து விழுந்தன. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில நம்ம அவர்களுடைய நிலையை சற்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால், ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமில் இருந்து முஸ்லிம் சமூகம் உட்பட பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான இன்னல்களை, நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தால் அதை சொல்லி முடிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். முஸ்லிம்கள் வியாபார ரீதியாக எடுத்துக்கொண்டால் அதில் பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார ரீதியில பார்த்தால் அதில் விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதிலும் எண்ணிலடங்காத பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இப்படி அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, தனி மனித ரீதியாக, எந்த ரீதியில் பார்த்தாலும் முஸ்லிம்கள் விதவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால், அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியிலும் சரி, நிலப்பரப்பிலாலும் சரி, அல்லது கடலுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அது மனிதன் செய்யக்கூடிய, அவனுடைய கையினால் சம்பாதித்த பாவங்களுடைய விளைவுகள் தான். அதையும் அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்துடைய வெளிப்பாடையும் அல்லாஹ் காட்டுவது கிடையாது. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் தஆலா அவர்கள் 100 பாவம் செய்கிறார்கள் என்றால் சில பாவங்களுக்குரிய அந்த கெட்ட முடிவு, கெட்ட வெளிப்பாடை தான் அல்லாஹ் காட்டுகிறான். அதுவும் முழுமையாக காட்டுவது கிடையாது. ஒரு சாம்பிளை தான் காட்டுகிறான். நம்முடைய பாவங்களுடைய முசீபத்து, தரித்திரம் எவ்வளவு மோசமானது என்பதை அல்லாஹ் தஆலா லேசாக வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதுவும் எதற்காக காட்டுகிறான்? இந்த அடியான் தன் பக்கம் மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், நாம் தனிப்பட்ட முறையிலும் அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அதில் குறைபாடு வைத்து விட்டோம். வெளிப்படையாகவுமே இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செய்யறது அது பாவமாக எண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு.
எத்தனையோ பாவங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை விடுவது, தொழுகை எவ்வளவு பிரதானமான கடமை. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நமது கண்களுக்கு முன்னால் தொழுகை விழப்படுகிறது. ஆனால் அதை பற்றிய கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய வீட்டிலேயே எத்தனையோ நபர்கள் இது விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். நம்ம பழகக்கூடிய இடங்கள்ல எத்தனையோ நபர்கள் இது விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றிய ஒரு உணர்வு, அதனால் என்ன ஒரு கெட்ட விளைவு ஏற்படும் என்ற ஒரு பயம், ஒரு அச்சம் அது நமக்கு இல்லாமல் இருக்கிறது. உதாரணம் சொல்வார்கள், துப்புரவு தொழிலாளி அவன் நஜிசான பொருட்களிலேயே எப்பொழுதும் திரண்டு கொண்டிருக்கிறான், அதையே அள்ளுகிறான், அதையே சுத்தப்படுத்துகிறான். அங்கு இருந்து இருந்து அவனுக்கு அந்த அசுத்தத்துடைய உணர்ச்சியே இல்லாமல் போயிடும், சொரணை கட்ட தன்மை ஏற்பட்டுவிடும். அதே போன்றுதான் பாவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அது ஒரு அசுத்தமானது, அதை ஒரு மூமினால் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி நடக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பாவமாக மனிதன் செய்து 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 இப்பொழுது பாவம் செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளையை வீணாக்குவது, அது ஒரு பெரிய அசுத்தமான அசிங்கமான ஆபத்தான விஷயம் என்ற போதிலும் இன்றைக்கு மனிதனுக்கு அதை பற்றிய ஒரு உணர்வு இல்லாத தன்மை, ஒரு சொரணை கட்ட தன்மை ஏற்பட்டுவிட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் இருக்கிறதே அது எப்பொழுதும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக தந்தே தீரும். ஒரு இறைநேசர் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் ஒரு உணவு உண்ண செல்கிறார்கள், விருந்துக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த உணவு மேஜைகளுக்கு கீழே சிறிய சிறிய மெழுகுவர்த்திகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்திகள் எதற்கு என்று சொன்னால், அந்த உணவு ஆறி போய்விடாமல் இருப்பதற்காக அந்த சின்ன சின்ன மெழுகுவர்த்திகளை அந்த மேஜைக்கு கீழே வைத்து அந்த உணவு பாத்திரங்களை சூடாகவே வைத்திருப்பதற்காக அதை ஏற்படுத்தியிருந்தார்கள். இதை பார்த்துவிட்டு பின்னாட்களில் படிப்பினையை பெற்றுக்கொண்ட அந்த இறைநேசர் குறிப்பிடுகிறார்கள், அதாவது எப்படி அந்த உணவுடைய சூடு தன்மையை குறைய விடாமல் இந்த சின்ன சின்ன அந்த மெழுகுவர்த்திகள் பார்த்து கொள்கிறதோ, அதே போன்று மனிதனை அவன் எப்பொழுதும் நிம்மதியற்றவனாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நமக்கு பின்னால் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் நம்முடைய நிம்மதியை குலைத்து நமக்கு நல்ல நிலை ஏற்படுவதை தடுத்து கொண்டே இருக்கும், இரணத்துடைய பரக்கத்துகளை எடுத்துவிடும். நாம் என்ன விஷயங்களில் ஈமான் அமலுடைய விஷயங்களில் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதில் அவை நமக்கு தடையாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி தடையாக இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அல்லாஹ்வை விட்டுமே தூரமாக்கிவிடும். சிறிய பாவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு கெட்ட நிலைமை என்று சொன்னால், பெரும் பாவங்கள் என்ற ஹதீஸிலே சொல்லப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. சபஹ மூபிகாத் என்று சொல்வார்கள், 7 பெரிய பாவங்கள். ஷிர்க் வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அதே போன்று விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவது, மது அருந்துவது, பொய் சாட்சி சொல்வது, இது போன்ற 7 பாவங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள் என்றால், அதை ஹதீஸிலேயே கொடூரமான பெரிய பாவங்கள் என்பதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு பெரிய பாவங்கள் கூட இன்னைக்கு சமுதாயத்திலே சாதாரணமாக நடக்கிறது, நமது கண்களுக்கு முன்னால் நடக்கிறது. நமது வீட்டில் இருப்பவர்கள் அதை செய்கிறார்கள். பெற்றோர்களாகிய நாம் அது விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நமது வீட்டு பிள்ளைகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு உட்பட்டு நடக்கிறார்களா அல்லது மாறு செய்கிறார்களா, இதை நாம் நன்கு கண்காணிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த பாவங்கள் தான். இந்த பாவங்கள் இது இல்ல நம்மள்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை சரியாக விளங்காமல் இருப்பது, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சாமல் இருப்பது தான். அல்லாஹ் தஆலா ஆயத்துகளே நமக்கு ஏவுகிறான், வத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்க அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். இதை விட ஒரு அழுத்தமாக அந்த தக்வாவை பற்றி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முழு வெயிட்டோட சொல்றான், அல்லாஹ்வை எப்படி அஞ்சணுமோ அப்படி அஞ்சணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட அந்த இறை எச்சத்தை எதிர்பார்க்கிறான். ஆனால்
நாம் அதிலே குறை செய்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுடைய நிலைமையை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மூமின் அவன் பாவம் செய்து விட்டால், சிறிய பாவம் செய்தால் கூட அது அவன் எப்படி நினைப்பான் என்று சொன்னால், அவன் கீழே உட்கார்ந்திருக்கிறான், மேலே ஒரு பாறை, அந்த பாறை தன் மீது விழப்போவதை போன்று நினைத்துக் கொண்டிருப்பான். அவ்வளவு பாரமானதாக தன்னை நசுக்கி இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்த போகக்கூடிய ஒரு விஷயமாக அதை அவன் கருதுவான். ஆனால் ஒரு பாவி, பாவம் செய்து செய்து பழக்கப்பட்ட பாவி, அவன் அதை எப்படி கருதுவான் என்று சொன்னால், தனது மூக்குக்கு முன்னால் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஈயை போன்று கருதுவான். ஒரு ஈ நமக்கு மூக்குக்கு முன்னால் கடந்து சென்றால் அதை எவ்வாறு நாம் பொருட்படுத்த மாட்டோமோ, அதே போன்று அந்த பாவியும் என்ன செய்ய மாட்டான், அந்த பாவத்தை பொருட்படுத்த மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹை பற்றிய பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை நமது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் செல்கிறார்கள். காட்டு பகுதியிலே ஆடுகள் மேய்க்கக்கூடிய அந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டு இடையனை பார்க்கிறார்கள். அந்த ஆட்டு இடையர் அவர் ஒரு அடிமை. அந்த அடிமை இடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு உணவு தேவை ஏற்படுகிறது, அந்த உணவுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உன்னிடம் ஆடு இருக்கிறது, இந்த ஆட்டுக்கு நான் காசை தந்து விடுகிறேன், நீ அந்த காசை எடுத்து நீ பயன்படுத்தி கொண்டு அந்த ஆட்டை எனக்கு கொடுத்து விடு என்பதாக கேட்கும்போது, அப்பொழுது அந்த ஆட்டு இடையர் சொல்கிறார், இந்த ஆடுகள் எனக்கு சொந்தமானவை கிடையாது, எனக்கு சொந்தமானவை கிடையாது என்று சொன்ன உடனே அப்பொழுது சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், உனக்கு சொந்தமானவை கிடையாதுதான், ஆனால் இந்த ஆடை எனக்கு தந்து விட்டு இதை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டதாக உன்னுடைய எஜமானிடம் நீ கூறிவிட்டால் அவருக்கு தெரியவா போகிறது? அதனால் இந்த காசும் உனக்கு லாபமாக போய்விடும், எனக்கும் பசி தீர்ந்துவிடும், உனக்கு கேள்வியும் உண்டாகாது, நீ சொன்னால் அப்படியே நம்பிக்கொள்வார், எனவே நீ உன்னுடைய எஜமானிடம் இவ்வாறு சொல்லிவிடு என்பதாக சொன்ன உடனே அப்பொழுது அந்த நாட்டு இடையர், அவர் ஒரு அடிமை, அவரு சொன்ன பதில், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கு சென்று விட்டான் என்பதாக கேட்டார். இதை கேட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். காரணம் என்று சொன்னால், அவர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சாமல் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்படியும் ஏமாற்றி இருக்க முடியும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பாவம் செய்வதற்கான, மோசடி செய்வதற்கான, எஜமானை ஏமாற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கடைபிடித்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபியுடைய உள்ளத்திலும் பெரும் மதிப்பை போட்டான். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்தான். என்ன செல்வம்? அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான், அவரை வெளியேற்றுவான். அது மட்டும் இல்லாமல் அவர் நினையாபுரத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான் என்பதாக வருகிறது. அப்பொழுது இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்டு இடையரை பற்றி விசாரித்துக் கொண்டு அவருடைய எஜமானர் யார் என்று போகிறார்கள், தேடி செல்கிறார்கள். அங்கு போய் அந்த எஜமான இடத்திலே கேட்டால் அவர் சொல்கிறார், அவர் எங்களுக்கு ரொம்ப பிரியமான அடிமை, அவரை விற்க இயலாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த அடிமை எனக்கு வேண்டும் என்பதாக பெரிய தொகையை கொடுத்து அந்த அடிமையும் அந்த ஆடுகளையும் தோப்பையும் சேர்த்து வாங்குகிறார்கள். வாங்கி இப்பொழுது அந்த அடிமை இடத்தில் மறுபடியும் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஓ அடிமையே, இப்பொழுதிலிருந்து இந்த பொருட்களையும் உன்னையும் நான் வாங்கிவிட்டேன், நீ எனக்கு சொந்தமான அடிமை, இப்பொழுது நான் உன்னை உரிமை விடுகிறேன், அது மட்டுமல்லாமல் இந்த ஆடுகளையும் உனக்கு சொந்தமாக தருகிறேன் என்று சொன்னார். ஆக இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த நபர் அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர், அவர் ஒரு சாதாரண நபர். ஆனால்
அவர் அல்லாஹுடைய அச்சத்தை கடைபிடித்ததின் காரணமாக, அல்லாஹுவை பயந்ததின் காரணமாக, எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தவறு செய்வதற்கு தோதுவாக இருந்தும் அல்லாஹ்வுடைய பயத்தை அவர் கடைபிடித்து அந்த பாவத்தை விட்டு விலகி கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தான், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் அந்த ஆடுகளையும் அந்த விஷயங்களை எல்லாம் அன்பளிப்பாக பெறக்கூடிய அவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் நமக்கு இவ்வளவு பெரிய செல்வம் கிடைக்கும் என்று. அவை அனைத்தையும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தான். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலையிலே ஒரு மிகப்பெரிய இமாம். அவர்களுடைய தந்தை அவர் யார் என்று சொன்னால், அவர்கள் தோட்டத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்கள். தன்னுடைய எஜமானுடைய தோட்டத்திலே அந்த தோட்ட வேலை பார்க்கக்கூடியவர்கள். அப்பொழுது ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து எஜமான் வருகிறார். வந்து அவர்களிடத்திலே கேட்கிறார், நீங்க தோட்டத்துல போய் பழத்தை பறிச்சுட்டு வாங்க என்பதாக சொன்ன உடனே அவங்க போய் பழத்தை பறிச்சுட்டு வர்றாங்க. சாப்பிட்டா ஒரே புளிப்பா இருக்கு. இப்பொழுது தோட்டத்துடைய உரிமையாளர் பெரிய வசதியானவர், அவர் சொல்லுகிறார், 5 வருடமாக என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறாய், எந்த பழம் புளிக்கும் எந்த பழம் இனிக்கும் என்பது கூடவா அவனுக்கு தெரியாது என்பதாக அதட்டிய உடனே அப்பொழுது அந்த முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வேலை தண்ணி ஊற்றக்கூடிய வேலைதான். இத்தனை வருடமாக நான் தண்ணீர் ஊற்றினேனே தவிர ஒரு மரத்திலிருந்து ஒரு பழத்தை கூட நான் எடுத்து உண்டது கிடையாது. நம்முடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம இருந்தால் இந்த இடத்துல எப்படி செயல்பட்டிருப்போம்? அவர்கள் சொல்கிறார்கள், 5 வருடங்களாக இந்த மரங்களுக்கெல்லாம் நான் தான் தண்ணீர் ஊற்றி வருகிறேன், ஆனால் ஒரு பழத்தை கூட ஒரு தடவை கூட நான் சுவைத்து பார்த்தது கிடையாது. அதனால் எந்த பழம் இனிப்பாக இருக்கும் எந்த பழம் புளிப்பாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை என்பதாக கூறிவிட்டார். இதை கேட்டுவிட்டு அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவிடத்திலே மகளிடத்திலே மசூரா செய்கிறார். இது போன்று ஒரு பயபக்தியான ஒரு நபர் இருக்கிறார் என்பதாக சொன்ன உடனே அந்த பெண்ணும் தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள செல்வந்தனுடைய மகள் என்பதை யோசிக்கவில்லை. மாறாக வரக்கூடிய ஆண் இவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்பதாக பார்த்து அதை அந்த கணவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அதனுடைய பிரதிபலனாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இறைநேசர் பிறக்கிறார்கள். அவர்கள் ஹதீஸ் கலையிலே செய்த சேவைகள் அதற்கு இந்த உலகத்தில் நிகரே இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் 6 மாதங்கள் ஹதீஸ் பாடங்களை கற்பிப்பார்கள். 6 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுடைய வேலையை செய்வதற்காக சென்று விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸ் கலையிலே எந்த ஒரு நபரை எடுத்துக்கொண்டாலும் அவரை பற்றி ஒரு இமாம் இல்லாவிட்டாலும் இன்னொரு இமாம் ஏதாவது ஒரு குறையை சொல்லியிருப்பார்கள். ஆனால் குறை சொல்லப்படாத ஒரு இமாம் என்று சொன்னால் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை உடைய மகனை பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த தக்வாவை பற்றி பிடித்ததுதான். தக்வாவை பற்றி பிடிப்பதினால் எண்ணில் அடங்காத நன்மைகள் இருக்கின்றன. தக்வாவை விட்டுவிட்டு நப்சை பின்பற்றுவதனால் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. எத்தனை பிரச்சனைகள் வருகிறதோ அவையெல்லாம் தக்வாவுக்கு மாற்றமாக நாம் பாவங்களிலே ஈடுபடும் போதும் அல்லாஹுக்கு மாறு செய்யும் போதும் தான் அந்த பாவங்கள் நம்மை வந்து பீடித்துக் கொள்கின்றன. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நாம் எந்த அளவுக்கு நாம் சரியான முறையில் எப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்ச வேண்டும். அதற்கு மிக துணையாக இருக்கக்கூடிய விஷயம் நாம் அல்லாஹ்வை பற்றி சரியாக விளங்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன், இந்த பாவங்களை செய்தால் என்னென்ன தண்டனைகள் இருக்கின்றன, குர்ஆனும் ஹதீஸும் என்னென்ன தண்டனை இருப்பதாக போதிக்கின்றது. இந்த பாவத்தை செய்தால் உலக ரீதியில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும், உலகத்துல கலா கதிர் அடிப்படையிலும் அல்லாஹ் பிரச்சனைகளை கொடுப்பான். அதே போன்று சில பாவங்களை செய்தால் ஷரியத்து சட்டமும் சில தண்டனைகளை நிர்ணயித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தோடு முடியாமல் மறுமையிலும் கபரிலும் கியாமத்திலும் அதற்கு பிறகு நிரந்தரமான நரகத்திலும் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை செய்வது, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறிது நேரம் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை விட்டு விட்டு நாம் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை அஞ்சி
அல்லாஹ் எப்படி நடக்க சொல்கிறானோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் பாவங்களை விட்டு விலகி இருப்பதற்கும், இனிமேல் செய்த பாவங்களுக்காக தௌபா செய்வதற்கும், இனிமேல் பாவம் செய்யாமல் தக்வாவை பற்றி பிடித்துக் கொண்டு இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.